இன்ஸ்டன்ட்டா கேப்பக்கூழ் வந்து பண்றீங்கல்ல சிஸ்டர் வெயிட் லாஸ்க்கு, அது எப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. தண்ணியில வந்து கேப்ப மாவு சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுப்புல வச்சு இந்த மாதிரி கிண்டிட்டே இருக்கும்போது நல்லா பளபளன்னு கண்ணாடி பதம் அந்த மாதிரி வருங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வரும். ஈரக்கையால தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாம வரும். சரிங்களா? அதுக்கு வரைக்கும் நல்லா கிண்டி வச்சிருங்க, ஆற வச்சிருங்க. அதுக்கப்புறமா தயிர் வந்து சேர்த்து இல்லைன்னா மோர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க கேப்ப மாவோட அந்த இதோட கூழோட. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கேப்பக்கூழ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் சிம்பிளாக. ஸோ நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து சியா சீட் பற்றி ஒரு ரெசிபி வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓவர் நைட்டே நீங்கள் வந்து சியா சீட் அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஆள் வந்து சாப்பிட்லாம். ஸோ அது வந்து ஒரு கப்பில் வந்து மார்னிங் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸும் வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வந்து குடித்தோன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.